நீங்கள் மாண்டு படித்து விடுங்களா? இதை இருந்துவிட்ட பாலடைந்த கிணற்றிலே உங்களை தூக்கி போட்டு உங்களை சாகரித்து விட்டு நானும் மாண்டு படித்து விடுகிறேனடா. ஒரு ரோமம் உதிர்ந்தாலும் பாடாதே நான் பாவத்தை ஏற்றுக் கொண்டீரடா என் ராஜா. என் கண்ணே கணசேகரா, நீ பிறக்க வேண்டும் என்று நான் எவ்வளவு தவம் இருக்கிறேனா என் ராஜா. பாவி உனை பெற்றெடுத்த தாய் இல்லையடா, நான் பேயடா. உனை சாகரிக்க போகிறேனடா. விரதம் தவறாமலே நான் இருந்தால் எங்கேயாவது 6 மாடு வைத்து உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறாயே. உன்னை உயிரோடு விட்டால் இந்த உலகம் என்ன செய்ய தெரியுமா? தாயில்லா பிள்ளை என்று எங்கேயாவது யார் வீட்டு முன்னாவது போயிருக்கா? ஐயோ, தாயில்லாத தருதல வந்து நிற்குதே, ஏண்டா வந்து உன்னை இந்த உலகத்தை மனிதனாக பிறந்தா மனிதனுக்கு தேவை உயிரை விட மானம் தான் தெரியுது. அந்த மானம் போய்விட்டால் மனிதனாக வாழக்கூடாது. மான பிரதானமடா என்றாயா பிறந்தால் மானம் போன பிறகு இந்த உலகத்திலே வாழக்கூடாதடா. பாண்டு படிச்சு விடடா என் ராஜா.
படிக்காரியா? நான் படிக்காரியா? நான் பாவக்காரியா? ஐயோ நானா பாவக்காரி? ஐயோ என் 7 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு அம்மா பசே பசே என்று அழுதார்களே. அழைத்து வந்த சமயத்தில் ஒருவேளை உணவளித்து அவர்களுக்கு ஆதரிக்காது இந்த உலகம் படிக்காதவர்தான். இல்லையே இவ்வுலகத்தை மானத்தோடு வாழ வேண்டும் என்று என் மக்களை கொன்றுவிட்டு பாவி நான் இருக்கிறேன். நானா படிக்காரி? உலகம் 1000 சொல்லட்டும், இனி நான் வாழக்கூடாது. என் 7 குழந்தைகளை எப்படி கிணற்றிலே வீசி எறிந்து சாதனைத்தேனோ அதை போட்டு நானும் மாண்டு விடுகிறேன். நான் மாண்டு விட்டார். ஒருவேளை என் அண்ணன் நாட்டிற்கு சென்று நடந்ததை எல்லாம் தெரிந்து ஒருவேளை தேடி வந்தாலும் வரலாம் காட்டுக்கு. நான் மாண்டு விட்டால் என் அண்ணனுக்கு இந்த கிணற்றிலே நான் மாண்டு கிடப்பது எப்படி தெரியும்? ஆகையா என் கழுத்திலே இருக்கும் இந்த மாங்கல்யத்தை கழற்றி இந்த கிணற்றின் கை மீது வைக்கிறேன். இது என் அண்ணன் கண்ணுக்கு மட்டும் மாங்கல்யமாக தெரியட்டும், மற்றவர் கண்களுக்கெல்லாம் இது நாகமாக தெரியட்டும். என் அண்ணன் கண்ணுக்கு மட்டும் மாங்கல்யமாக தெரியட்டும். நான் மாண்டு மறைந்து விடுகிறேன். நான் மாண்டு மறைந்து விடுகிறேன். என்னுடைய தந்தையையும் தங்கையும் குழந்தைகளையும் நம்ம நாட்டுக்கு அனுப்பி வைத்தோம். அங்கு சென்று உணவருந்தி நல்ல முறை இருக்காதா என்று பார்த்து வந்தோம். ஐயா என்னப்பா போய் பாத்துட்டு காட்டுல வேட்டையாட வந்து விட்டது. காட்டுக்கு சென்று வேட்டையாட சமயத்தில் என்னுடைய தங்கை, ஒரே தங்கை, எப்பட்டு தங்கை, அவருடைய 7 குழந்தைகளோடு நான் தலைவரை கொடுத்தது பத்தினியாக வருகிறார். அவருக்கு ஆறுதல் கூறி நம்முடைய நாட்டுக்கு அனுப்பி வைத்தேன். அப்படியா? ஐயா நீங்க சொல்லிவிடி நம்ம நாட்டுக்கு வந்தாங்க 7 குழந்தைகளே பசிக்காம உங்க பொண்டாட்டி அன்பான கொடுமை செய்தி காத்துக்குள்ள அவங்க தலைமையில தூக்கி வந்தாங்க. 7 குழந்தைங்க போயிட்டாங்க ஐயா. அந்த வழியாக கேள்வி கேட்கிறேன். என் தங்கை எங்கிருந்தாலும் சரி தேடி கண்டுபிடித்து கொண்டு அம்மையா 7 குழந்தைகளோடு வந்தாங்க. பாத்தீங்களா? என்னதா ஒரு அம்மையா? ஓ ஒரு அம்மா 7 குழந்தையோட சொன்னாங்க. வாங்க எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? சொல்லுங்க சொல்லுங்க எங்க இருக்காங்க? சாப்பாடு இருந்தா போடுன்னு கேட்டாங்க. எடுத்தீங்களா? சாப்பாடு போட்டீங்களா? கஷ்டம் வந்த பொழுங்க எல்லாத்தையும் குடிச்சிட்டேன். இப்போ எழுதிடுமாங்க. சரி ஏதாவது தண்ணி இருந்தா அதை பாரு ஒரு பாழ கிணறு, அந்த கிணத்துல தான் தண்ணிக்குது. ஆனா அதை படி இல்லாதங்க போய் விஷயம் பார்த்துட்டு இருக்குமாங்க. படி இல்லாத கிணத்துக்கு அனுப்பி வச்சேன். எப்படி குடிக்க போறேன்னு பார்த்தேன். அம்மா சொன்னாங்க உடம்பு முன்னாடி திருச்சி அதை விட்டு கொஞ்சம் மாத்திரை முடிஞ்சு போகிறவங்க அதுவும் நல்ல போய்க்கிறாங்க. போனா ஒரு மாங்கல்யம் இந்த கிடக்கிறது. என் தங்கையை காய்ச்சிருந்த மாங்கல்யம் என் தங்கை எங்கே சென்றிருப்பார். கிணற்றின் கரையிலே விட்டுவிட்டு எங்கே சென்றார்? அம்மா மாங்கல்யத்தை காய்ச்சி வைத்து விட்டு கிணற்றில் உன்னை கொண்டு உலகத்தில் எப்படி காலத்து வெள்ளத்தில் புயலானே கண்ணீர் வெள்ளத்தில் சுடுகானே.
அவ்வளவு கொடியவர். அவரை போட்டு அவரை போல. விடவே கூடாது. அவரை போட்டு போல. இப்போதே புறப்படுகிறேன். அவரை வெட்டி வீழ்த்துகிறேன். வலிக்குதா? நங்கையா? அவங்க யாரு? வந்துட்டாரு, ஐயா வந்துட்டாரு. எதுக்கு தனியா? யாருக்கு? அவர் தங்கதான். ஏய், ஏய், ஏய். என் தங்கையை வைக்க. தங்கை குழந்தையை வைக்க. அந்த பையன் கேக்குறேன். என்ன? ஐயோ, நான் ஒரு மாசத்து பூச்சி. என்னடா? உன் தங்கச்சி வந்த உடனே 50 ஆடு வச்சிருக்க சமையல் மட்டும். 50 ஆளு. சரிதா. அவங்க இருந்தவங்க 50 8 ஆடு பேரு. வச்சேன். ஆ. இங்க வந்து திண்டிவனம் ஆச்சேன். ஏய், 10 லாரி காய்கறி வாங்கி வந்தோம். தப்பு இல்ல, இருக்கும். அம்மா சூதுவாது இல்லாத ஆ. அப்படி வாங்காது ஆச்சி போட்டு தின்னுபுட்டு ஐயோ நாவடி கொல்ல எங்க அண்ணி பத்தா கட்டுங்க எல்லாம் ஆக்கி போட்டுச்சு விதவிதமா நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு ஐயோ ஐயோ கையெடுத்து கும்பிட்டு போச்சு மாமா. 8 பேருக்கு எத்தனை சமையல்காரு? 50 பேர், 50 பேர். ஏங்க? சமையல்காரு. ஆமா ஐயா, நீ சொல்றத போயிங்க. அதான் ஒண்ணு கொடுங்க. கொஞ்சம் காய்ச்சல் கூழ் விடும். தலைமையில ஏய், இதெல்லாம் காய்ச்சல் பாவி. உட்காந்துடா. கூழை தூக்கி தலையில வைக்கிறேன். ஏய். நான் என்ன பண்றேன்? உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இருப்பிடமின்றி, ஏங்கி தவித்தோடு என் தங்கையை என்ன சித்திரம் ஏய், இதுக்காக செத்தாங்க. ஏய், உன் வாயை சொல்லு. ஏய், ஏய், ஐயா, வாங்க. கீழே செத்துட்டாரு. என்ன ஐயா? ஐயா. தங்கச்சி செத்தா சொல்லு, ஏப்ப அம்மா நீதான் இந்த உலகத்துல நாவடி பொண்ணு எப்படி அம்மா நான் வாழ போறேம்மா எனக்கு பத்து புள்ளியா வரா இப்பதான் மாமா எனக்கு அழ வருது கொண்டு வர கை வராங்க. ஐயா, இதோ சும்மா ஒரு ராத்திரி. ஏய். உட்கார்ச்சி, மூணை வந்து, கழுத்து ஏறி, தெரிஞ்சா உங்க கால் அது மட்டும் இல்ல, என்னுடைய தங்கை அவருக்கு ஒரு சிலை வடிக்க வேண்டும், சிலை வடிக்க ஆலயம் வேண்டும். அமைக்க வேண்டும். ஆமாங்க. இவளை போன்ற உத்தமிழ் இந்த நாட்டில் வாழ்ந்தார். இவளை போன்று நாமும் வாழ வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரையும் பெண்கள். சரிங்க. அது மட்டுமல்ல, வேற என்ன? அந்த ஆலயத்திற்கு முன்னதாக எதிரா, எதிரா. இவரை என்ன செய்ய போகிறோம்? இந்த மேலே சிலை நிற்கும் கழுத்து அளவுக்கு பள்ளனோடு காத்தது கொள்ளலாம். பள்ளம் தோண்டி ஆ. கழுத்து வரைக்கும் ஆ. போட்டு ஆ. இவளை புதைச்சிடணும். வச்சிடணும். சின்ன மட்டும் வெளியே தெரியும், தலை மட்டும். தலை மட்டும். ஏன்னா ஆ. இவரை போன்ற தாசி ஆ. கொடியவர் ஆ. அயோக்கியவர் நாட்டுல இவரை கொடுக்கணும். போன்று எவரும் நாட்டில் இருக்கவே கூடாது. காரி புரியும். என்று இவன் முகத்துல காரி. போதும் வர அன்னையோரும் ஆமா அப்படி எல்லாம் செய்யாதீங்க தலை மட்டும் உள்ள பச்சுங்க ஆ. உடம்ப மேல விடுங்க எல்லாம் பண்ணலாம். நாவடி பொண்ணு எல்லாரும். பொம்பளைக்கு ஹாப்பில சேர்க்காத எத்தனையோ ஆம்பளைங்க எல்லாம் அழுது கிடக்குறாங்க ஆமா. அவங்க எல்லாம் வந்து எதுவும் பண்ணிட்டு போட்டோம் வந்து போனா அவங்களுக்கு பண்ண போறாங்க. 5 வருஷத்துக்கு அந்த மாதிரி வந்தாச்சு 5 வருஷம். சோம்சத்துல ஆ. நான் இல்லாத ரொம்ப ஏக்கமாக்குறாங்க சரி. அதனால உடம்ப மட்டும் மேல விட்டுனா எத்தனையோ பேர் வந்து என்ன செய்யற? எதுக்கு போய் வேலை இங்க என்ன பொறுத்து விட போறோம்? இங்க இரு, இங்க இருந்து எல்லாரும் ஆட்டி தீர்த்துவோம். ஆழத்துல வந்து சொன்னாடி அதுக்காக இல்ல. நடந்த விடுங்க, மனுச்சு விடுங்க. நான் மட்டாச்சு கழுது மேலே ஏற்றி அடிச்சிட்டேன். சரி, காரி போயிட்டோம். சரி, நான் பார்த்துட்டு போயிட்டேன். என்னுடைய